கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகிம் இடையில் வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவை நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னதமான ஆண்டவர் உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிற பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். இந்த காலை நேரத்தில் ஊழியத்தில் கர்த்தர் கொடுத்த 2வது பாடல், கர்த்தர் உங்களோடு இருந்தவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் பெரிய காரியம், ஒரு காரியத்தை எல்லாம் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். சுவே பெரிய காரியம் செய்திடுவாரே, மென்மேலும் பலப்படுவாயே, சீக்கிரமாகவே காரியத்தையே நிறைவேற்றி முடிப்பாரே, நீதியோடே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றுவார். உன் காரியம் வாய்க்கும் ஏற்ற நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஓஹோ, காரியம் வாய்க்கும் ஏற்ற நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உம்மாள் கொடும் எல்லாம் கொடும், உம்மாள் கொடும் எல்லாம் கொடு, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பெரிய காரியம் செய்திடுவாரே, மென்மேலும் பலப்படுவாயே. நிச்சயமாய் ஆண்டவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். வேதம் சொல்லுகிறது, உசியா கர்த்தரை தேடின நாட்களில் அவருடைய காரியமெல்லாம் வாய்த்தது. பரலோகத்தின் தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். உம்மாள் கூடும் எல்லாம் கூடும், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். உசியா காரியம் வாய்க்க செய்தா, தேவனை தேடின நாளில் எல்லாம் உசியா காரியம் வாய்க்க செய்தா, தேவனை தேடின நாளில் எல்லாம் சகலத்தையும் நேர்த்தியாய் அதின் காலம் செய்வார், சகலத்தையும் நேர்த்தியாய் அதின் காலம் செய்வார், சித்தம் என்றும் கையிலே வாய்க்கும், சித்தம் என்றும் கையிலே வாய்க்கும், உம்மாள் கொடும் எல்லாம் கொடும், ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாம் ஆகும், உம்மாள் கொடும். சொல்லுங்க, எல்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் ஆகுமே. பெரிய காரியம் செய்திடுவாரே, மென்மேலும் பலப்படுவாயே, சீக்கிரமாய் சீக்கிரமாகவே எங்க காரியத்தை எல்லாம் நிறைவேற்றி முடிக்கிறவர். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உசியா தேவனை தேடின பொழுது உடைய காரியம் எல்லாம் வாய்த்தது. அப்பா, இந்த காலை நேரத்திலப்பா எங்களோட ஆராதிக்கிற ஜனங்களுக்கு தேடி வந்திருக்கிறாங்களேப்பா, எந்த காரியம் எல்லாம் தடையா இருக்கிறதோ இந்த 11வது மாதத்தின் நிறைவு நாட்களுக்குள்ளாக அந்த எல்லா காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. எல்லாருடைய வேதனைகள் நீங்கட்டும் ஐயா. கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைவாது. கர்த்தரை தேடும் பொழுது அப்பா எல்லா காரியங்களை ஜனங்கள் ஜெயம் எடுக்கட்டும். வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை நான் வாழ்த்துகிற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரியமானவர்களே, யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்கள் கண்டடைவார்கள். இந்த காலை நேரத்தில் கர்த்தரை தேடின ஒரு மனிதனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே
தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். பாருங்க, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அந்த உசியா ராஜாவுடைய காரியங்களை வாய்க்க செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது, யாரெல்லாம் ஆண்டவரை தேடுறாங்களோ அவங்க காரியம் வாய்க்குங்க. காரியம் அப்படி சொன்னா, அந்த உசியா அவர் ராஜா தான். ஆனா அவர் யாரை தேடலை அப்படின்னா, மனிதர்களை தேடலை, மற்ற ராஜாக்களுடைய உதவியை தேடலை, மற்ற இராணுவ வீரருடைய உதவியையோ பணபலத்தையோ ஆள்பலத்தையோ அவர் தேடலை. வேதம் ரொம்ப தெளிவாக குறிப்பிடுகிறது, அவன் கர்த்தரை தேட மனதிணங்கினான். வேற எதுக்கு அவன் இணங்கி போகலை. சில நேரங்களில் நம்முடைய இருதயத்தை வேற விதத்தில் இணங்கி கொண்டு போவாங்க. இதுக்கு இதை செய்யுங்க, இது கொஞ்சம் நல்லா இருக்கும், இந்த வைத்தியத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், இந்த மனிதனிடத்தில் நீங்கள் உதவி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும், இங்கே நீங்கள் கடை வாங்கினீங்கன்னா உங்கள் பிரச்சனை தீர்ந்துன்னு சொல்லி நம்முடைய மனதை மாற்றுவதற்கு அநேக மனிதர்கள் எழும்புவாங்க நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது. ஆனால் இந்த உசியா ராஜாவுக்கு பிரச்சனை வந்திருக்கும். ராஜாவாக இருக்கலாம், நெருக்கம் வந்திருக்கும். ஒரு குடும்பத்தை நடத்துவது ரொம்ப கடினமான காரியம். குடும்பத்தில் மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, உறவினர்கள் தகப்பன் தாயார் மாமனார் மாமியார் இருப்பாங்க. இந்த உறவுகளை நடத்துவதே ஒரு பெரிய கடினமாக இருக்குது. இன்னைக்கு குடும்பத்தில் பெரிய சவால் நிறைந்த வாழ்க்கையாக இருக்குது. 2 பெற்றோர்களை நடத்துவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்று மாமனாரை மாமியார் நடத்துறது ரொம்ப கடினமாக இருக்குது, இல்லை தகப்பன் தாயாரை நடத்துவது கடினமாக இருக்குது. அப்போ இந்த குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கிறதான இந்த ஐக்கியப்பட்டவர்கள் நடத்துவது கடினம் அப்படின்னா, ஒரு தேசத்தை நடத்துவது அதை பார்க்கலும் கடினம். எல்லா மக்கள் இருப்பாங்க, எல்லா ஜாதிக்காரர் இருப்பாங்க. அது பெரியவர்லேருந்து வயதானவங்கலேருந்து முதியோர் வயதுக்கு சிறுப்பில் எல்லாருடைய பிரச்சனைகளும் ராஜாவுக்கு வருங்க. ஒருவேளை பக்கத்து நாட்டுக்காரங்க நெருக்கடி கொடுப்பாங்க, போராமைப்பட்டவர்கள் இருப்பார்கள். ராஜ்யத்தினுடைய சகல அதிகாரம் யார் கையில் இருக்குன்னா ராஜா கையில் தான் இருக்கும். அப்போ அதிகமான மன அழுத்தமும் பிரச்சனை யாருக்கு அதிகமாக இருக்குன்னா ராஜாவுக்கு தான் இருக்கும். ஒரு தேசத்தினுடைய ராஜாவை பிடித்தாங்கன்னா அந்த தேசத்தினுடைய ஜனங்களையும் அங்கே இருக்கிற ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்திகளையும் சிறப்பிடிச்ச மாதிரி. அப்போ இந்த ராஜாவுக்கு, உசியா ராஜாவுக்கு, அவன் கர்த்தரை தேட மனதிணங்கினான். வேற எதுக்குமே அவர் இணங்கி போகவே இல்லை. சொல்லுவாங்க, இவர் எதுக்குமே இணங்கி வரமாட்டாரு, இவர் எதுக்குமே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிற சொல்லுவது உண்டு. எதுக்கும் இணங்கி போகவே இல்லைங்க. மனுஷனுடைய ஆலோசனை இணங்கி போகல. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடுவதற்கு மனதிணங்கினான். அவன் கர்த்தரை தேடின நாட்கள் அவன் காரியமெல்லாம் வாச்சிச்சு. ஒரு மனிதன் கர்த்தரை தேடும் பொழுது, அவரை பின்பற்றும் பொழுது, அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிறது அவன் காரியங்கள் எல்லாம் வாய்த்தது. அப்படி என்ன உசியா காரியம் வாய்த்தது? ஒரு ராஜா தான். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, ஐயா என் காரியம் ஒண்ணுமே நடக்க மாட்டேது, என் தொழில் காரியம் ஒண்ணு நடக்க மாட்டேது, என் பிள்ளைகளுடைய திருமண காரியம் ரொம்ப வருஷமா தடையா இருக்குதுயா, என் குழந்தை பாக்கியம் அந்த காரியம் ரொம்ப தடையா இருக்குது. காரியங்கள் தடையா இருக்கிறதா? காரியங்கள் நடக்கலையா? காரியங்கள் பிரச்சனையா இருக்குதா? சில தொடங்கின காரியம் இடையில நின்றுட்டு இருக்குதா? சில காரியத்தை தொடங்கவே முடியலையா? சொல்லுவாங்க, வீடு காரியம் ஒன்றும் முடியல பிரதர், வீட்டு காரியம் தடையா இருக்குது, பிள்ளையுடைய படிப்பு காரியத்தில் பெரிய பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யோசியாவை போல நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த 11வது மாதத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது உங்கள் காரியங்களை தேவன் இன்றைக்கு வாய்க்க பண்ண போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உசியா கர்த்தரை தேடும் பொழுதெல்லாம் அவருடைய காரியம் வாசிச்சு. எப்போ அவருடைய ஆண்டோடைய சமூகத்தை விட்டு விலகினாரோ அந்த உசியா ராஜா நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணார். பின்னாடி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியம் வாய்த்தது. ஒரு இல்லையே சொல்லுங்களேன், நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்று வாய்க்க பண்ணுவார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இன்னைக்கு புறப்பட்டு வருகிறது. கர்த்தரை தேடுங்க, மனுஷனை தேடாதீங்க, மனுஷனுடைய ஆலோசனைகளுக்கு இணங்கி போகாதீங்க, மனிதனுடைய வழிகாட்டுதலுக்கு நீங்கள் இணங்கி போகக்கூடாது. ஆண்டவரே, எதா இருந்தாலும் உங்களுடைய சமூகத்தில் நான் வர்றேன், எனக்கு நீங்க பேசுங்க, நீங்க எனக்கு உத்தரவு கொடுங்க, நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். எத்தனை பேர் அப்படிப்பட்ட இருதயத்தோடு நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க? தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தேடுறாங்களா? ஆண்டவரை தேடுறது இல்லை. இன்னைக்கு அநேகத்தை உலகத்தை தேடி ஓடுறாங்க, பணத்தை தேடி ஓடுறாங்க, ஆடம்பரத்தை தேடி ஓடுறாங்க, சிற்றின்பத்தை தேடி ஓடுறாங்க, பேரு புகழை தேடி ஒரு கூட்டம் ஓடிட்டு இருக்குது, சாதியை தேடி ஒரு கூட்டம் ஓடிட்டு இருக்குது, அந்தஸ்தை தேடி ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அற்பமான வாழ்க்கை, மாயையான உலகத்துக்குள்ளாக அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சில பேர் செல்போனுக்குள்ள மூழ்கி அதுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க.
இப்படிப்பட்டதான இந்த வாழ்க்கை பாதையில நீங்க எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறீங்க? எதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, உசியா கர்த்தரை தேடினாருங்க. நீ யாரை தேடுறீங்க? கர்த்தரை தேடுறியா? சில பேர் பிரச்சனை வந்த உடனே பாருங்க, அந்நிய தெய்வத்தை தேடி ஓடுறவங்க எத்தனையோ பேர் உண்டு. பிரச்சனைகளுக்காக அந்நிய மனிதர்களை தேடி, அந்நிய ஆலோசனை தேடி ஓடுறவங்க உண்டு. உசியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவன் கர்த்தரை தேடினா அவன் காரியம் வாய்த்தது. 2 நாளாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 2 நாளாகமம் 15:2. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இந்த ஆசாராஜா சொல்றாரு, நீங்கள் கர்த்தரை தேடினால் உங்களுக்கு தென்படுவாரு. அவரை நீங்க விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை நினைச்சிருவாரு, விட்டு விடுவார் சொன்ன மனுஷர் யாருன்னு இந்த ஆசாராஜா தான். 4வது வசனத்துல வசனம் சொல்லுகிறது, தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு அவர்கள் திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. யாரை தேடினாங்க? ஆசா ராஜாவின் காலங்களிலே அவர்கள் கர்த்தரை தேடினார்கள், கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி கர்த்தரையே தேடின ஆசா ராஜா ஒரு இடத்துல, ஆசா ராஜாவுக்கு சில நெருக்கம் வரும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆசா ராஜா நிற்பாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட அவர் ஜெபிக்கும் பொழுது ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே, பலன் உள்ளவன் ஆகிலும் பலன் அற்றவன் ஆகிலும் உமக்கு உதவி செய்வது லேசான காரியம் என்று சொல்லி தனக்கு வருகிற பிரச்சனைகளில் கர்த்தரை தேடின மனிதன் தான் இந்த ஆசா ராஜா. எல்லா ஜனங்களை கர்த்தரை தேடும்படியாக எல்லாரையும் வற்புறுத்தின மனிதன் தான் யார் அப்படின்னா இந்த ஆசா ராஜா. எல்லாரும் முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோடு கர்த்தரை தேடன்னு சொன்ன மனிதர் தான் யாருன்னு இந்த ஆசா ராஜா. ஆனால் இந்த ஆசா ராஜா சில நாட்கள் கழித்து அவருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும் பொழுது இவர் யாரை தேடினார்னா, 2 நாளாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு வாசிங்க. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு, ஆசா ராஜாவுக்கு தான் அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களிலே வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல, வியாதியிலும் கர்த்தரை அல்ல, பரிகாரியே. பாருங்க, கர்த்தரை தேடின ராஜா. எல்லாரும் கர்த்தரை தேடணும்னு சொல்லி கட்டளை போட்டது அந்த ஆசா ராஜா. யுத்தத்துல தனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஜெபிச்சவர் தான் பலன் உள்ளவன் ஆகிலோ, பலனற்றவனை உதவி செய்வதற்கு லேசான காரியம் என்று சொல்லி ஆண்டோட சமூகத்துல கர்த்தரை தேடின ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வருது. 39ஆம் வருஷத்துல சில நாள் கழித்து, வருடம் கழித்து தன் கால்களை வியாதி கண்டு நோவு உண்டாகுது. அப்ப இந்த ஆசா ராஜா கர்த்தரை தேடுறதை விட்டுட்டு யாரை தேடினார் தெரியுமாங்க? பரிகாரிகளை தேடினார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க தான், அபிஷேகத்தில் நிரம்புறவங்க தான், ஞானஸ்தானம் பெற்றவங்க தான். ஆனா அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது, குறைவுன்னு வரும் பொழுது இன்னைக்கு அநேகர் யாரை தேடுறாங்கன்னா பரிகாரியை தேடுறாங்க. நமக்கு பரிகாரி யார் தெரியுமாங்க? இயேசு கிறிஸ்து தாங்க. சொல்லுவாங்க, எனக்கு இந்த மெழுகுவர்த்தியை பொருத்தி நான் ஜெபம் பண்ண எனக்கு அற்புதம் நடக்கும். நிச்சயமா நடக்காது. என்னை இன்றி வேறு தேவர்களை உண்டாக்கவும் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். ஆசா ராஜாவுடைய முடிவு ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. அவன் எப்படி அவன் கால்களில் வீக்கம் கொண்டு அவன் மரித்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. பரிகாரியை தாங்க தேடுனா. பரிகாரி இன்னைக்கு ஒரு கூட்டம் தேடுது. பேய்க்கு மாறு, நோய்க்கு மாறு. கர்த்தரை தேடு, அவருடைய சமூகத்தை தேடு, அவருடைய முகத்தை தேடு, அவருடைய பாதத்தை தேடு. சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆண்டவரை தர்றவனுக்கு ஒரு நன்மை குறைபடாது. ஆனா பிசாசு என்ன செய்வானா, இந்த காரியத்தை விட்டுட்டு வேற எல்லா பக்கமும் நம்மளை கொண்டு போயிட்டே இருப்பான். அங்க போய் என்னன்னு பார்ப்போம், அங்க நாள் பாரு, அங்க போய் குறிப்பாரு. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஊழியக்காட்ட போய் ஜெபம் பண்ண என்ன வசனம் சொல்றாரு, குறிப்பாக்க போற மாதிரி தீர்க்க தரிசனத்தை கேட்கறது ஆண்டவர்கிட்ட ஊழியக்காரன் இடத்துல. எதை தேடுற நீ? பரிகாரியை தேடுறியா? பரிகாரங்களை தேடுறியா? நம்ம வாழ்க்கையில என்ன நான் சரி பண்ணாம தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் தீர்க்க தரிசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறாது. நீ யாரை தேடிட்டு இருக்கிற? பரிகாரி இன்னைக்கு ஒரு கூட்டம் தேடிட்டு இருக்குங்க. ரொம்ப துக்கத்தோடு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ பரிகாரியை தேடுறியா? ஆண்டவரை தேடுற? யாரை தேடுற நீங்க? ஆனா ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யறல, குடும்பத்துல மாறல, கணவனுக்குள்ள நீ மாறு. 2 வாழ்க்கை நமக்குள்ள இருக்கக்கூடாது. பக்தியுள்ள வாழ்க்கை இருக்கணும்,
பரிசுத்தமுள்ள வாழ்க்கை இருக்கணும், உண்மையுள்ள வாழ்க்கை இருக்கணும், கர்த்தருக்கு உகந்த காரியம். நீங்கள் செய்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான யோசித்து பார்த்து நீங்கள் வாழணும். நீங்கள் பெரியவங்க செய்கிற காரியம், பெற்றோர்கள் நீங்கள் செய்கிற காரியம் உங்களையும் உங்கள் தலைமுறையும் பாதிக்கும். நீங்கள் எதை சேர்த்து வைக்கிறீங்க? ஆசாராஜா கர்த்தரை தேடினவன் தான், தன்னோடு எல்லா ஜனங்களையும் கர்த்தரை தேட அவர் கட்டளை போட்ட மனிதர் தான். ஆனால் இந்த ஆசா ராஜா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளை, தனக்கு வியாதி வந்த பொழுது கர்த்தரை அல்லாமல் பரிகாரிகளையே தேடினானா, பரிகாரியை தேடினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஆசா தன் அரசாண்ட 41ஆம் வருஷத்திலே மரித்து தன் பிதாக்களின் கல்லறையில் என்ன செய்தானா, அடக்கம் பண்ணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுங்க, பரிகாரியை தேடாதீங்க. உசியா ராஜா கர்த்தரை தேடினாரு. ஆனால் அந்த உசியா ராஜாவே ஒரு சூழ்நிலைகளில் அவர் தேவனுக்கு விரோதமாக அவர் பாவம் செய்த பொழுது அவனும் என்ன செஞ்சார், அவருடைய முடிவு ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஆசானுடைய ஆரம்பம் நல்லா இருக்குது, சிலருடைய ஆரம்பம் நல்லா இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனால் முடிவு சில காலம் கழிச்சு ஜபம் குறைய குறைய, ஆவிக்குரிய ஐக்கியம் குறைய குறைய, வேத வாசிப்பு குறைய குறைய, பிரச்சனை கூட கூட, கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளையும் மனிதர்களையும் தேடும் பொழுது அவருடைய வாழ்க்கை முடிவு ரொம்ப ஐயோ பரிதாபமாக இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடு, கர்த்தரை தேடு. கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உனக்கு தென்படுவார். உன்னை விட்டு ஆண்டவர் விலகி போயிட்டார், தூரமா போயிட்டாரு. ஏதேன் தோட்டத்தில் தேவ சமூகத்தை விட்டு விலகி போன ஆதாம் ஏவாளை போல நீ கர்த்தரை தேடாமல் விலகி போய் நிற்கிற. நீ நினைச்சிட்டு இருக்கிற என் கூட ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை விட்டு விலகி எவ்வளவோ நாள் ஆயிடுச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வர்றாரு. இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. எச்சரிப்பா நான் சொல்லுகிறேன், அன்பாய் நான் சொல்லுகிறேன், கவனமாயிருங்க. வேதம் சொல்லுகிறது, உசியா கர்த்தரை தேடின அவன் காரியம் ஆச்சிச்சு. பரிகாரிகளை தேடுனீங்க அப்படின்னா உடைய முடிவு கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். கர்த்தரை தேடுங்க. சத்தியத்தை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை அறிந்த தேவ ஜனமே, பரிகாரிகளை தேடாதீங்க, கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தென்படுவார். அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை கைவிட்டுருவாரு. கர்த்தரை நீங்க விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை கைவிட்டுருவாரு. யாரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேரா ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஆமென். உசியா காரியம் வாய்க்க செய்தா, தேவனை தேடின நாளில் எல்லாம் சகலத்தையும் நேர்த்தியாய் அதின் காலம் செய்வான். சகலத்தையும் நேர்த்தியாய் அதின் காலம் செய்வான். சித்தம் என்றும் கையிலே வாய்க்கும். நீங்க கர்த்தரை தேடுங்க, உங்க சித்தத்தை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவாரு. உசியா கர்த்தரை தேடின காலங்களில் காரியம் வாய்த்தது. இந்த வார்த்தையை கேட்டு உபவாசத்தோடு, அழுகையோடு, கண்ணீரோடு உன் இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவான். ஆசாவை போல பரிகாரியை தேடாதீங்க, பரிகாரியாகி இயேசுவை தேடுங்க. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உனக்காக ஜீவனை தந்தவன், உன்னை மீட்டெடுக்கும்படியாக தன்னுடைய சொந்த ரத்தத்தை இந்த பூமியில கொடுத்த அந்த கிறிஸ்துவை தேடுவீர்களானால் நீங்கள் பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்க, நீங்க பிழைப்பீங்க. நீங்க உங்க வாழ்க்கை பிழைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கர்த்தரை தேடு, இயேசுவை தேடு, அவருடைய சமூகத்தை தேடு, அவருடைய முகத்தை தேடு, நீங்கள் பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுறவர்களுக்கு கர்த்தர் தென்படுவார். அவரை நீங்கள் விட்டீர்களா, விட்டு விடுவீர்கள். ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, எங்க ஜனங்கள் சூழ்நிலை நிமித்தமாக, மாம்சத்தின் சிந்தைகள் நிமித்தமாக, மனித ஆலோசனை நிமித்தமாக, ஒருவேளை அந்நிய ஆராதனைக்குள்ள, அந்நிய வழிபாடுகளுக்குள்ள, அந்நிய பழக்க வழக்கங்களுக்குள்ள பரிகாரிகளை தேடி ஒருவேளை போயிருப்பார்களானால் தயவாய் நீங்க மன்னிங்கப்பா. மன்னித்து உடைய கண்களையும் உடைய இருதயங்களை, சிந்தைகளை திறந்தருளுவீராக. சத்தியத்துக்காக, வேத வசனத்துக்காக ஜனங்கள் வைராக்கியம் பாராட்டும் ஐயா, பாராட்டட்டும் பாப்பா. இழந்து போன சுகத்தை, இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன ரட்சிப்பை இவர்கள் காத்துக்கொள்ள பரிசுத்தாவின் உதவி செய்வீராக. கர்த்தரை தேடுகள் கண்டடைவார்கள். எங்க ஜனங்கள் கர்த்தரை பார்க்கிற ஜனமா இருக்கணும்ப்பா. கர்த்தரை விட்டு ஓடி ஒளிகிற ஜனமா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்கிற ஜனங்களாக இருக்கட்டும். ஒவ்வொரு முறை அப்படியே நான் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.